Praise be to God. Praise be to God. May God's name be glorified. We thank God for one more Bible study in this manner. We praise God for everything. And we welcome each one of you in the most blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai. Now, to begin with, we request Brother Jebraj from Edil Nagar, Chennai. He is the evangelist and elder there, to pray and open the meeting. Over to Evangelist Jebraj from Edil Nagar in Chennai. ஜெபம். எங்கள் நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு மெற்றிருக்கின்றோம், சோதரிக்கின்றோம். ஆண்டவரே, குடம்பாக்கம் சபைக்காக மெற்றிருக்கின்றோம். அந்த சபைக்கு கொடுத்த தரிசனத்துக்காக சோத்திரம். கர்த்தாவே, இந்த சபை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தாவே, இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக அநேகருக்கு இந்த வார்த்தை அறிவிக்கக்கூடிய அந்த கிருவியை கொட்டி அதற்காக நன்றி செலுத்தி மெற்றிருக்கின்றோம். கர்த்தாவே, செய்தி கொடுக்கிற தாசனுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரன் மனோஜ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த 2 தினமும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகின்றேன். அதை நம்ம கர்த்தாவே புத்தகத்திலிருந்து அருமையான சத்திய வார்த்தைகளை எங்களை விளக்கி காண்பித்துக் கொண்டு வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த மீட்டிங்கில் இணையக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இணைந்த முடிவுகளுக்காக சோதனை செலுத்துகின்றோம். இணைய பிறவிகளும் அது ஏற்றவில்லை இணைந்து இந்த நாளில் கர்த்தாவே உடைய சத்திய வார்த்தை கேட்டு இன்னும் கர்த்தாவே அதிகமாக உடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளவும் உடைய மகத்துவத்துக்கு சாட்சிகளாக வாழவும் கர்த்தாவே உதவி செய்ய முடியாத ஜெபிக்கின்றோம். வாழக்கூடிய பாடல் குழுவினருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும் நல்ல முறை பாடி உடைய மகத்துவத்தை விளங்க செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவந்தமாக உடைய பசுத்தாக என்ற ஆளுகிருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தச்சரும் மீட்புறமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். Thank you, Brother Jebraj from Edil Nagar in Chennai for the prayer. May God bless you abundantly. Now, we are going to the next session. That is the singing session. We have with us in Chennai, from Chennai, Brother Paul Caleb, and he will be leading for us in this songs, in the 2 Tamil songs. We now request Brother Paul Caleb from Madipakkam Christian Assembly in Chennai to lead in the songs. ஆண்டவருடைய பரிதான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீஷர்களோடு கூட சேர்ந்து படகிலே அவர் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது அலைகள் அந்த படகின் மேல் மோதி அந்த படகு கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுதும் ஆண்டவர் சீஷர்கள் அவர்கள் நாங்கள் அமிழ்ந்து போக போகிறோம் என்று சொல்லி அவர்கள் கதறின பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இணக்கமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்நாட்களும் அலைகளைப் போல சோதனைகள் நிறைந்த ஒரு உலகம், இருள் சூழ்ந்ததான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதால் நாம் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். 613வது பாடலை நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து பாடுவோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் என்ற பாடலை நாம் யாவரும் இருக்க இடங்களை சேர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். இமை பொழுதும் தூங்காமல் இருள்
சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து ஆலமெல்லாம் பாடும் கானங்களால் நிறைந்து ஆலமெல்லாம் பாடும். அஞ்சிடே அஞ்சிடே என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என்னோடிருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து கேட்டினாக்கும் போலினார். கர்த்தரே என்னோடிருந்து கேட்டினாக்கும் போலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என்னோடிருப்பதா. அலைகள் படகின்மே மோதியே ஆற்றினாலும், அலைகள் படகின்மே மோதியே ஆற்றினாலும் கடல் மேல் கடந்து வந்து கர்த்தனே என்னை தூக்கினார். கடல் மேல் கடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அதைகளை நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அதைகளை நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என்னோடிருப்பதா. அருமையான பாடலை நாம் பாடினோம். அதே கருத்துள்ளதான அடுத்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில்
238வது பாடலை நாம் பாடு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால் என்று சொல்லி நாம் பாடினோம். காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு உண்டு, அவர் என்றென்றும் என்னை காத்திருப்பார். என்ன வந்தாலும், எந்த சூதனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் கைவிட்டாலும் என் இயேசுவை நோக்கி நான் பின் செல்வேன் என்று தைரியமாய் நாம் அவர் பின்பாக செல்லும் பொழுது அவருடைய ஆழமான, அகலமான, உயரமான அன்பை, அளக்க முடியாத அன்பை நாம் அனுபவிக்க முடியும். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், ஆனால் பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் இயேசு என்னை காக்க வல்லவர் என்று சொல்லி 238வது பாடலை நாம் யாரும் உற்சாகமாய் கொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் இருளும், சோதனை வரும் வேளை சொற்கேட்கும் செவியே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், மரணினை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, பார்த்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோ ஆழத்தில், பாவி குறைவாதான் பருதீர சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசுவை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்றே, இயேசுவை காக்க வல்லோ, காக்கும் வந்த மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வந்த மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே.
யார் கைவிட்டாலும் செல்வேன் இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு பண்பு கூடா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆக்கும்பல் எனக்கு உண்டெனக்கு ஆக்கும்பல் உண்டெனக்கு காத்திடுவார் காத்திடுவார். Thank you, Brother Paul Caleb from Madipakam Christian Assembly for the songs. May God continue to use you in this singing ministry and other service to the eternal God. We praise God for the songs. Now we thank all of you. We welcome all of you in the most blessed and glorious name of our Lord Jesus Christ. We also today have with us, as day for us today and yesterday, Evangelist Manoj Matthew from Stewart's Bible College in Chennai, and he's a eminent Bible teacher, and we thank him. Thank God for his presence today evening also, and God has enabled him to be present here. We praise God for what all he has been doing all these years and days, especially the last 2 days, as he has been dealing with the topic of from Genesis 1:1, in the beginning God, and that from that text, that portion he had taken and expounded from the Word of God. He taught us many things, though we cannot go in detail through all these, what he has taught us these 2 days. If anybody wants to clarify or has missed the previous 2 classes, you can very well go into GLMK Space TV and in YouTube and listen to these messages and other messages through other Bible teachers and understand the various topics, and that God may bless you and use you in the Christian walk of life. We had dealt yesterday evening three points, blessings we get when we place God in the beginning. The first point we had seen in detail. He starts revealing himself to us. So the blessing is that God starts revealing himself to us when we place in the beginning God in our lives. Then today we will be seeing the next 2 other points. He starts creating for us. He make us, and the third point, he makes us to see his importance, his how important God is, and we should show that importance in our godly living, in the so that the Lord God's name, Yahweh, Elohim, would be glorified more in our life. And we look forward into this Bible session and with much eagerness. So let us go into it. We also thank and welcome Brother Samuel Martin from Pondicherry, and we praise God for his presence also.
He is the son-in-law of Brother David Delphin in Pondicherry, and we thank God for His presence also. We thank him also for yesterday. He translated the message from English to Tamil, and today also he accepted and he has come. We praise God for that. Now we welcome you all once again for the blessing of the message. The prayer I request Brother Abraham Thomas from Coimbatore to pray and bless this time with the prayer. Over to Brother Abraham Thomas in Coimbatore. Audible? Yes, Uncle, you're audible. God, our Heavenly Father, we thank you for this blessed time you have given to all of us. Thank you for keeping us safe and the measure of health you have given to each one of us. Thank you, Lord, for the programs being arranged by Kodambakam Assembly, and especially pray for Brother Johnson, who is taking the initiative. Lord, today also you have arranged your servant to speak to us your words, you have the scripture. Thank you, Lord, for brother, as well as the brother who is translating today. And we pray that both of them will receive the grace from the Lord, so that the message will be very clear to all of us. Thank you, Lord, for the salvation you have provided to each one of us. Lord, we are grateful to you for the love you have shown to us. Lord, we are living in a condition where we are facing so many adverse situations, but Lord, thank you, Lord, for the protection you have given to each one of us. Lord, we pray for many of our believers who are suffering and are being admitted in the hospitals, and we pray that your healing hand may touch them and they may be healed. Lord, we pray for all the believers who are waiting to listen your word. Bless this occasion, Lord. We pray all these things in the most precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. Thank you, Brother Abraham Thomas from Coimbatore. He is the elder and from the Ebenezer Christian Gospel Hall in Coimbatore. May God use him more for his service in the days to come. Now we are going straight into the message. Over to Brother Manoj and Brother Samuel Martin. Praise the Lord, and good evening and greetings to you all in the matchless name of Lord and Savior Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் இந்த சாயங்கால நேரத்திலே என்னுடைய வாழ்த்துதல்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்திலே உங்களுக்கு யாவருக்கும் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I thank the Lord for the wonderful time. This evening also we have to meditate the holy word of God. தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை இந்த நேரத்திலும் நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிடைத்த நேரத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Last two sessions we have been discussing from Genesis chapter 1 and verse 1. கடந்த 2 வகுப்புகளாக நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானித்துக் கொண்டிருந்தோம். I thought of completing till verse 3 in these 3 sessions. So today we will be going little faster to accomplish that task. 3 வசனங்களையாவது 3 வகுப்புகளிலே முடித்துவிட வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆகவே இன்றைக்கு சற்று வேகமாக நாம் செல்ல வேண்டியிருக்கும். Yesterday we were discussing about the importance of placing God at the beginning of our lives. நேற்றைய தினத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக தேவனை வைத்ததனுடைய அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம்.
Also, we discuss about the meaning of placing God in the beginning of our lives. நாம் அதே நேரத்திலே தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக கொள்வது என்றால் என்ன என்கின்ற அதனுடைய அர்த்தத்தையும் சிந்தித்தோம். And in the second part of the session yesterday, we start discussing what are the blessings we receive when we place God at the beginning of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முதன்மையாக கொள்வதினாலே நமக்கு என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும் நேற்று கடைசியிலே நாம் சிந்தித்தோம். Am I heard? Yes, brother. Yes. Yesterday we discussed about the first blessing. When we place God at the beginning of our life, God start revealing to us. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முதன்மையாக கொள்ளும் பொழுது கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் என்கின்ற அந்த முதலாவது ஆசீர்வாதத்தை நாம் கேட்டோம். The Elohim, Almighty, majestic God came to reveal himself to us in the form of Jehovah, covenant keeping God. ஏலோகிம் ஆகிய சர்வ வல்லமையுள்ள மகத்துவம் நிறைந்த தேவன் தாமே அவர் யெகோவா தேவனாக தம்மை நம்மிடத்திலே வெளிப்படுத்தும்படியாய் அவர் வந்தார். Now we are going to discuss a second blessing. இன்றைக்கு நாம் இரண்டாவது ஆசீர்வாதம் என்னதென்று நாம் தியானிக்க போகிறோம். When we place God at the beginning of our lives, he start creating for us. நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக நாம் வைக்கும் பொழுது நமக்கென்று அவர் காரியங்களை சிருஷ்டிக்கிறவராய் ஆகின்றார். Look at the word created. In the beginning God created. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தல் என்கிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். In the original Hebrew, the word used is bara. அங்கே எபிரேய பாஷையிலே அது பாரா என்கிற ஒரு வார்த்தை அந்த சிருஷ்டிப்புக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. B-A-R-A, bara. Bara means creation out of nothing. ஒன்றும் இல்லாதிருந்த அந்த சந்தர்ப்பத்திலிருந்து காரியங்களை உண்டு பண்ணுதல் என்கின்ற அர்த்தமாகிறது. There was no heavens, there was no earth, but God created everything out of nothing. அங்கே வானங்கள் இல்லாதிருந்தது, பூமியும் இல்லை, ஒன்றும் இல்லாதிருந்த அந்த நேரத்திலே தானே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். That is the meaning of bara. Bara means creation out of nothing. பாரா என்று சொல்வதற்கு அதுதான் அர்த்தம். ஒன்றும் இல்லாதிருக்கும் பொழுது அவைகளிலிருந்து சிருஷ்டித்து உண்டு பண்ணுதல். The Greek word used here is ex nihilo. அதற்கு out of darkness. அதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பதம் எக்ஸ் நெகிலோ, அங்கே இருளிலிருந்து காரியங்களை கொண்டு வருதல். It was full of darkness, nothing was there, but God created everything from darkness. அங்கே முற்றிலும் இருளாய் இருந்தது, ஒன்றும் இல்லை. தேவன் இருளிலிருந்து எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். That is the greatness of our God. When we place God at the beginning of our lives, he creates for us out of nothing. நம்முடைய தேவனுடைய மகத்துவம் அப்படியா இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாய் அவரை வைக்கும் பொழுது அவர் ஒன்றுமில்லாததிலிருந்து நமக்கென்று அவர் உண்டாக்குகின்றார். Yesterday we discussed about the greatness of the name Elohim. நேற்று நாம் ஏலோகிம் என்கின்ற வார்த்தையினுடைய மேன்மைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். Elohim means almighty. He can do everything he wants. ஏலோகிம் என்று சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் அவர் நினைக்கிற காரியங்களை எல்லாம் செய்ய முடியும். But he created everything. He created everything out of nothing. ஆனால் ஒன்றும் இல்லாததிலிருந்து அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொண்டு வந்தார். My dear brothers and sisters, this evening time, let me say like this, we also have so many problems and difficulties in our lives. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சாயங்கால வேளையிலே நான் இப்படி சொல்கிறேன், நமக்கும் கூட அநேக பிரச்சனைகள், சோதனைகள் இப்பொழுது இருக்கலாம்.
Now we are in the pandemic days of COVID-19. இப்பொழுதும் கூட நாம் COVID-19 என்கிற இந்த பெரிதான கொள்ளை நோயின் காலத்திலே நாம் இருக்கிறோம். And the scientists and the doctors and the world is searching for a vaccine for it. மருத்துவர்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இதற்கென்று ஒரு மருந்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Almost 138 people have claimed that, the nations have claimed that they have found out the vaccine. கிட்டத்தட்ட 138 நாடுகள் அங்குள்ளவர்கள் எல்லாம் இதற்கு நாங்கள் மாற்று மருந்தை கண்டுபிடித்து விட்டோம், தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். But till today no medicine has come to the market and no medicine is successful to the way that can be given to humans. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மருந்தும் அது சந்தைக்கு வந்ததாக இல்லை, அது சரியான தீர்வாக மனிதர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. What I'm trying to say is that we are facing a big problem, that is COVID-19. நான் என்ன சொல்ல வருகின்றேன், நாம் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அதுதான் இந்த COVID-19. Even in Chennai it is increasing day by day. சென்னையிலும் கூட ஒவ்வொரு நாளும் அது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. Let's look to the Lord. He has the answer. He is the God who creates out of nothing. நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் இதற்கு தீர்வாய் இருக்கின்றார். அவர் ஒன்றும் இல்லாததிலிருந்து காரியங்களை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். Sometimes we doubt God and his power. Can God help the people to find out a vaccine, or can God remove this coronavirus? சில நேரங்களிலே நாம் தேவனின் மேல் சந்தேகம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனால் மனிதர்களுக்கு இதை மருந்தை கண்டுபிடிக்க உதவி செய்ய முடியுமா, அவரால் இந்த கொரோனா வைரஸை எடுத்து போட முடியுமா என்று நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். One of the greatest encouragement we receive from these words is that he is a God who does things out of nothing. தேவனுடைய ஒரு மகத்துவமான குணாதிசயம் என்னவென்றால், ஒன்றும் இல்லாததிலிருந்து அவரால் கொண்டு வர முடியும், சிருஷ்டிக்க முடியும். Let's trust our God. He is going to do for us. நாம் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவர்தாமே நமக்கு உதவி செய்ய போகிறார் என்பதிலே நம்பிக்கையாய் இருப்போம். As I already said, the only thing that we need to do is place God in the beginning of our lives. நான் முன்னதாக சொன்னது போன்று நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முதன்மையாக வைக்க வேண்டும், ஆதியாக வைக்க வேண்டும். Because of this coronavirus and the pandemic situation, so many people have lost the job. இந்த கொரோனா வைரஸ்னாலே, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக அநேகர் தங்களுடைய வேலையை இழந்து போயிருக்கிறார்கள். So many people are facing trouble in their business. அநேகர் தங்களுடைய வியாபாரங்களிலே பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். They do not know what to do tomorrow. நாளைக்கு என்ன செய்வோம் என்று அறியாமல் இருக்கிறார்கள். The steps before is unseen. முன்னாக எடுத்து வைக்க வேண்டிய அடி இன்னதென்று தெரியவில்லை. But we have a God who can do everything out of nothing. That is the power of our God. ஆனால் நம்முடைய தேவனோ ஒன்றும் இல்லாததிலிருந்து செயல்களை செய்து கொண்டு வர உருவாக்க முடிகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். அவரைத்தான் நாம் தேவனாய் கொண்டிருக்கின்றோம். When you come to the New Testament, Apostle Paul writes to the believers at Corinth, if any person in Christ, he is a new creation. புதிய ஏற்பாட்டிலே கொரிந்து விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். The heart full of evil, deceit, and all those things have been removed, have been cleansed, and we are made as a new creation. அங்கே இருதயம் முழுவதும் தீமைகளினாலும் இன்னும் ஏமாற்றுத்தனங்களினாலும் நிறைந்திருக்கிற நாம் தாமே அங்கே புதிய சிருஷ்டியாய் மாற்றி அமைக்கப்படுகின்றோம். That is the grace of Lord Jesus Christ. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையாய் இருக்கிறது. That's a complete work of Lord Jesus Christ. We have no part in that. அது முற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செய்கையாய் இருக்கிறது. அதிலே நமக்கு ஒரு பங்கும் இல்லை. Tonight, if anyone hearing us who has not become a new creation, here is a God, here is Lord Jesus Christ, who can make you the new creation through his death on the cross of Calvary. ஒருவேளை இந்த சாயங்கால வேளையிலே யாராகிலும் புது சிருஷ்டியாய் நீங்கள் இன்னும் மாறாவிட்டால், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய மரணத்தினாலே
கல்வாரி மரணத்தினாலே உங்களை புது சிருஷ்டியாய் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். When David committed sin with Bathsheba, தாவீது பத்சேபாளின் இடத்திலே பாவத்தில் அவர் பிரவேசித்த பொழுது, in the first session we discussed that word. David said, my sin is before me. முதல் வகுப்பிலே நாம் இப்படி தியானித்தோம். தாவீது சொல்லுகின்றார், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. But in verse 10 he prays to God. ஆனால் 10வது வசனத்திலே அவர் தேவனை துதித்து இப்படி சொல்லுகின்றார். He prays. He is 51 verse 10. He is praying to God. God, create in me a clean heart, new heart. சங்கீதம் 51 10ஆம் வசனத்திலே தேவனிடத்திலே இப்படி விண்ணப்பம் செய்து அவர் கேட்கின்றார், தேவனே எனக்கு புது உள்ளத்தை நீர் சிருஷ்டியும், என்னை புதுமையாய் மாற்றும் என்று அவர் ஜெபிக்கிறார். David understood he is the God who can make changes in his life. தாவீது தானே தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றி அமைக்க முடியும், புதியதை அவரால் உருவாக்க முடியும் என்று தேவனை குறித்து அறிந்து வைத்திருந்தார். My dear brothers and sisters, are you struggling with various sins in your life? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே வெவ்வேறு விதமான பாவங்களினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? Yes, you are made a new creation by the grace of God one day. உண்மைதான், தேவனுடைய கிருபையினாலே ஒரு நாளிலே நீங்கள் புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். But so many sins still entangling our lives. ஆனாலும் கூட அநேக பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை இறுக்கி கொண்டு அது இருக்கிறதோ? Maybe public and maybe secret. So many sins. ஒருவேளை வெளியரங்கமாகவோ அல்லதென்றால் அந்தரங்கமாகவோ எவ்விதமான பாவமோ அது. David understood the secret. He says the secret. He praying to God. God, create in me a new heart, clean heart. தாவீது அந்த ரகசியம் என்னதென்று அவர் அறிந்திருந்தார். தேவனை நோக்கி ஜெபித்தார், கர்த்தாவே என்னிலே புது இருதயத்தை சிருஷ்டியும் என்று சொல்லி. My dear brothers and sisters, he is the God who creates out of nothing. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். Don't lose your heart. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையிலே கொண்டு போய் விட வேண்டாம். Believe in God, believe in Lord Jesus Christ. He is going to do miracles in our lives. தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். When we place God in the beginning of our life, he start creating for us out of nothing. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆதியாக முதன்மையாக வைக்கும் பொழுது அவர் ஒன்றும் இல்லாததிலிருந்து நமக்கென்று சிருஷ்டித்து உண்டு பண்ணுகிறார். Third thing that we see in verse 1, when we place God in the beginning of our life, he make us to see his importance. முதல் வசனத்திலே நாம் மூன்றாவது குறிப்பாக பார்க்கின்றோம், நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் வைக்கும் பொழுது அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மை உணர செய்கிறார். See the last part of the verse 1, that it says, God created the heavens and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். Here in Tamil and Malayalam it is singular. தமிழிலும் மலையாளத்திலும் அது ஒருமையிலே கொடுக்கப்படுகிறது. But in English it is plural, also in Hebrew it is plural. எபிரேய பாஷையிலும் ஆங்கிலத்திலும் கூட அது பன்மையிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. English it is heavens and in Hebrew it is shamayim. ஆங்கிலத்திலே வானங்கள் என்று வருகிறது, எபிரேய மொழியிலே அது ஷமாயிம் என்று சொல்லப்படுகிறது. See, yesterday we discussed about Elohim, impending. The impending in Hebrew is plural. நேற்றைக்கு நாம் ஏலோகிம் என்கிற வார்த்தையை குறித்து யோசித்தோம் அல்லவா? இம் என்று முடிகிறதெல்லாம் அது பன்மை பொருளை குறிக்கிறது. Here is shamayim. Shamayim is heavens. இங்கே ஷமாயிம் என்று சொல்லும் பொழுது வானங்கள் என்று அர்த்தமுடையதாகிறது. He created heavens and the earth. அவர் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். How many earth he created? எத்தனை பூமிகளை அவர் சிருஷ்டித்திருக்கிறார்?
He created only one earth, the earth. அவர் ஒரே ஒரு பூமியை, நம்முடைய பூமியை தான் அவர் உருவாக்கி இருக்கிறார். We know the world around us, the scientific world around us, they are trying to find out another earth. நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகம், இந்த அறிவியல் உலகம் நம்மை காட்டிலும் வேறொரு பூமி இருக்கிறது என்று சொல்லி அதை தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். They think that yes, there is aliens and some other planet people are there. அங்கே வேற்று கிரக வாசிகள் உண்டு, வேறு உயிரினங்கள் மற்ற கிரகங்களிலே உண்டு என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். And some of the believers also by mistake they follow these teachings. சில விசுவாசிகளும் கூட தவறாய் இந்த விதமான போதனைகளை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். My dear brothers and sisters, Bible very clearly says God created only one earth, the earth, and many heavens. அருமையான சகோதர சகோதரிகளை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரே ஒரு பூமியையும் அநேக வானங்களையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். When you come to 2 Corinthians chapter 12, நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது there we see about the experience of Apostle Paul. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். And there he says, I was taken to third heaven. நான் அங்கே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். So Bible is talking about at least 3 heavens. ஆகவே வேதம் 3 வானங்களை குறித்து, குறைந்தபட்சம் 3 வானங்களை குறித்தாவது வேதாகமம் சொல்லுகிறது. Which is the first heaven? First heaven is the atmospheric heaven that we are living in. முதல் வானம் என்று சொல்லுவது நாம் இருக்கிறதான இந்த அண்ட சராசரத்தை அது காண்பிக்கிறது. And second heaven is the Milky Way, that starry heaven. இரண்டாவது வானம் என்று சொல்வது பால் அண்டம், நட்சத்திரங்கள் எல்லாம் காணப்படுகின்ற அந்த வானம். And third heaven is called as paradise in 2 Corinthians chapter 12. மூன்றாம் வானம் என்று சொல்வது பரதீசு, அதைத்தான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். Please turn to that verse, 2 Corinthians chapter 12 for a while. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். Please read verse 2 and 3. 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Sorry, 3 and 4. 3-4 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12:3-4. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். Okay, in Tamil maybe the last part of verse 2, third heaven is there, brother. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். He was taken to third heaven. அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். You have to understand it very clearly. இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். Some people think that third heaven means the real heaven, the presence of God. சிலர் 3ஆம் வானம் என்று சொல்லும் பொழுது அதுதான் மெய்யான பரலோகமாய் இருக்கிறது, தேவனுடைய சமூகமாய் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். No, Apostle Paul very clearly says here, the third heaven, very next to us, it is the paradise. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்திலே, அது பரதீசு என்று. What is paradise? பரதீசு என்கிற அந்த இடம் என்ன? Paradise is a place where the souls of the saints are resting. பரதீசு என்கின்ற அந்த இடத்துல தானே பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறுகிறதா இருக்கிறது. That is a place called as paradise. அதுதான் பரதீசு. And what did he hear there? அங்கே என்ன கேட்கிறதை, என்ன கேள்விப்பட்டதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். See verse 4, he was caught into paradise and heard inexpressible words which man is not permitted to speak. மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான். மனிதர்கள் பேசுவதற்கு அனுமதி இல்லாத வார்த்தைகள். So a few things I want to talk about paradise. நான் பரதீசை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். See, in the Old Testament, all the people believed that they will go down to the paradise. பழைய ஏற்பாட்டிலே கீழே இறங்கி அவர்கள் பரதீசுக்கு செல்வார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Come to Genesis chapter 45.
ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Genesis chapter 45 ஆதியாகமம் 45 and verse 37, chapter 37, brother. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் ஹலோ பிரதர். Brother, are you able to hear me? Yeah, now it's audible, brother. Yeah. Sorry, brother. 37 verse 35. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாக அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். Brother, please try without video, brother. Hello. Hello. Yes, brother. Yes. See verse 35. 35ஆம் வசனம். அங்கே Sorry, I am facing a few network issues because of heavy rain. Please bear with me. 35ஆம் வசனம். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். I will go down to the pit, Jacob says. அங்கே நான் பாதாளத்தில் இறங்குவேன் என்று யாக்கோபு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். You know the situation, he thought that Joseph died. இங்கே யோசேப்பு மரித்து போயிருந்தான் என்று என்கிற சூழ்நிலையாய் அவன் நினைத்தான். His brother, his sons and others tried to comfort him, but he said, I will go down to the Sheol to my son. அவனுடைய குமாரத்திகள் ஆறுதல் சொல்ல வந்த பொழுது, நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்று அவன் சொல்லுகின்றான். What is the meaning of that? Jacob believed that when he dies and when Joseph died, they will go down to Sheol. இங்கே யாக்கோபு அங்கே மரிக்கும் பொழுது அவர் என்ன நினைத்தார்? அவர்கள் அங்கே கீழே இறங்கி அங்கே பாதாளத்திலே செல்லுகிறதாய் நினைத்தார்கள். When you come to Psalm 16, நாம் சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலே there we can see what David believed. அங்கே தாவீது என்ன நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். See verse 10. சங்கீதம் 16:10 வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவிட்டீர். He also believed that his soul will go to Sheol. இங்கே அவரும் கூட தன்னுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு இறங்கி செல்லும் என்றுதான் நினைத்திருக்கிறார். To Isaiah, the king Hezekiah said, I will go down to Sheol and I cannot praise you. அங்கே எசேக்கியா ராஜாவும் கூட நான் பாதாளத்திற்கு இறங்கி செல்லுவேன், உம்மை என்னால் காணக்கூடாது என்று அவரும் சொல்லுகின்றார். So if you go through the Old Testament, all the saints believed that they will go down to Sheol. ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டிலே
எல்லா பரிசுத்தவான்களையும் யோசிக்கும் பொழுது அவர்கள் பாதாளத்திலே இறங்கி செல்வார்கள் என்றுதான் நம்பியிருந்தார்கள். But when you come to New Testament, நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது see the parable shared by Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை என்னதென்று யோசித்து பாருங்கள். The parable of rich man and Lazarus. அங்கே ஐஸ்வர்யவானும் லாசருவும் அவர்களை குறித்ததான உவமை. The rich man was unbeliever, Lazarus was believer. அந்த ஐஸ்வர்யவான் விசுவாசியாதவனாய் இருந்தான், அவிசுவாசியாய் இருந்தான். லாசருவோ கர்த்தரை விசுவாசித்தவன். Both died and went to Sheol. இருவரும் மரித்து அவர்கள் பாதாளத்திற்கு இறங்கி போனார்கள். Went down to Sheol, both of them, believer and unbeliever, going down to Sheol. அங்கே விசுவாசியானவனும் அவிசுவாசியானவர் இருவருமே அங்கே பாதாளத்துக்கு இறங்கி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். And but Jesus make a difference there. ஆனாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வித்தியாசத்தை அவர் வைக்கின்றார். The rich man who was unbeliever, he went to the place called as place of tormentation. அங்கே அந்த ஐஸ்வர்யவான் அவன் வாதிக்கப்படுகிற அந்த இடத்திற்கே அவன் செல்லுகின்றான். The rich man went to the place of tormentation. ஐஸ்வர்யவான் அவன் அங்கே வாதிக்கப்படுகின்ற இடம் அங்கே செல்லுகின்றான். But Lazarus, who was a believer, he went to the place called as Abraham's bosom. ஆனால் விசுவாசியான லாசருவோ ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே சென்று இளைப்பாறிக் கொண்டிருந்தான். What we can understand there is, நாம் அங்கே என்ன புரிந்து கொள்ள முடியும்? the Sheol had two parts. பாதாளம் என்று சொல்லுவது அங்கே இரண்டு பகுதிகளுடையதா இருக்கிறது. The lower part is called as place of tormentation. அங்கே இருக்கிற கீழான இடம் மிக தாழ்ந்த பகுதி, அங்கே வாதிக்கப்படுகின்ற பாடுகள் நிறைந்த அந்த பகுதியா இருக்கிறது. Upper part is called as the Abraham's bosom, that is a place of blessing. அங்கே மேல் பகுதி அது ஆபிரகாமின் மடி அல்லதென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் இருக்கிறது. So unbeliever go to that place of tormentation and believer go to the place of blessing, that is Abraham's bosom. அவிசுவாசியானவர்கள் அங்கே வாதிக்கப்படுகின்ற இடத்திற்கு செல்லுகிறார்கள். விசுவாசிகளோ ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கு சென்று இளைப்பாறுகிறார்கள். See, on the cross Jesus said to the thief, today you will be with me in the paradise. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னதை நினைவு கூறுங்கள். Which was that paradise? அந்த பரதீசு அது எங்கே இருக்கிறது? The paradise, the Sheol. Jesus Christ also went down to paradise, went down to Sheol. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பாதாளத்திற்கு அவர் இறங்கி சென்றார். That is very clear in 1 Peter chapter 3. Jesus Christ went down to Sheol. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அது தெளிவாய் இருக்கிறது, அவர் பாதாளத்திற்கு இறங்கி சென்றார் என்று. But in 2 Corinthians chapter 12, ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 2 Corinthians chapter 12, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், Apostle Paul says, I was caught up to third heaven. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். He was taken up to third heaven. அவர் 3ஆம் வானம் வரைக்கும் மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். So there the paradise is up, not down. ஆகவே இங்கே பரதீசு என்பது அது மேலா இருக்கிறது, அது தாழ்மையில கீழே இல்லை. When did that change happen? இந்த மாற்றம் அது எப்பொழுது ஏற்பட்டது? See, till the death of Lord Jesus Christ, they all went down to Sheol. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் எல்லோரும் கீழாக இறங்கி பாதாளத்திற்கு தான் சென்றார்கள். But Apostle Paul says he went up to paradise. He was taken up to paradise. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தான் மேலாக 3ஆம் வானம் வரைக்கும் பரதீஸ் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதாய் அவர் சொல்லுகின்றார். When did this change happen? இந்த மாற்றம் அது எப்போது நடந்தேறினது? Come to the book of Ephesians, epistle of Ephesians. எபேசியருக்கு எழுதின நிருபம்
chapter 4, நான்காம் அதிகாரம் please read from verse 8. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? He went down to the lower parts of the earth first. அவர் முதலாவது பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி சென்றார். The first lower part was the cross of Calvary. முதலாவது இறங்கி சென்ற இடம் அது கல்வாரியா இருக்கிறது. Then after his death he went down to Sheol. அதற்கு பின்பதாக அவருடைய மரணத்திற்கு பின்பதாக அவர் பாதாளத்திற்கு இறங்கி சென்றார். And when he rose up and came out, what did he do? அவர் அங்கே உயிரோடு எழுந்த பொழுது, அவர் எழுந்து வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? Read verse 8 very carefully. 8ஆம் வசனத்தை கவனமாய் வாசியுங்கள். ஆதலால் He led the captive a host of captives. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. See, he has taken the saints in the Sheol to the upper paradise. அவர் பாதாளத்திலே இருந்த பரிசுத்தவான்களை மேலான பரதீசுக்கு எடுத்து சென்றார். Now the Sheol is not down. Yes, the unbeliever till today go down, but the believer, when he dies, we are going up to the paradise, not down to the paradise. இன்றைக்கு பரதீசு என்பது அது கீழாக இல்லை, மேலா இருக்கிறது. பாவிகள், அவரை அறியாதவர்கள் பாதாளத்திற்கு செல்கிறார்கள். நாமோ பரதீசுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம். So many believers also have fear of death. அநேக விசுவாசிகளுக்கும் கூட மரணத்தை குறித்ததான பயம் இருக்கிறது. Oh, if I get corona, if I die, what will happen? எனக்கு கொரோனா வந்துவிட்டால், நான் மரித்து போனால் என்ன நடக்கும் என்று பயப்படுகிறார்கள். If so many people die about something about the life after death, even believers. மரணத்திற்கு பின்பதான ஜீவன், மரணத்துக்கு பின்பதான வாழ்க்கை என்னதென்று நினைத்து விசுவாசிகள் கூட பயப்படுகிறார்கள். But you know what Apostle Paul said? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் என்று தெரிகிறதா? For me to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம். மரணம் எனக்கு ஆதாயம். If I die, that is a gain. நான் மரித்து போவேன் என்று சொன்னால் அதனாலே எனக்கு லாபம், ஆதாயம் தான் உண்டு என்று அவர் சொல்லுகின்றார். He did not put any insurance to get death insurance, so it will be gain, something like that. There was no insurance that time. அங்கே இன்சூரன்ஸ் எல்லாம் அவர் போட்டு வைக்கவில்லை. மரித்து போனால் அதற்கு இழப்பீடு கொடுப்பார்கள் என்கிற விதத்திலே அவர் அதை சொல்லவில்லை. Then why did he say that death is gain? ஏன் அவர் அப்படி மரணம் எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகின்றார்? Because he is the person who was taken to the paradise and saw what is happening there. ஏனென்றால் அவர் தாமே பரதீசுக்கு எடுத்து செல்லப்பட்ட மனுஷனா இருக்கின்றார். அங்கே என்ன Hello. Brother, can you hear me? Hello. Hello. Yes, we can hear you. Sorry, brother. It is because of heavy rain. The network problem is No, there. no, no Please bear problem. with me. Please continue. Please continue. Okay. Okay. So, see here, Apostle Paul was taken to paradise, the third heaven. Apostle Paul was taken to paradise, the third heaven. I think Brother Samuel Martin is gone out of the net. He'll come back very soon, Brother Manoj. Okay, okay. He also having net problem. Hello.
Hello, brother. Can you hear me? Yes, we can hear you, brother, but just wait for a few seconds. Yes, yes. Please. Unmute. Hello, brother. Sorry. Hello. Yes, yes, brother. So Apostle Paul was taken to paradise, the third heaven. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே 3ஆம் வானம் வரைக்கும் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். He knew, he saw what is happening there. அங்கே என்ன நடக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். He understood that happening there is something very special, something that you cannot express on the earth. அங்கே நடக்கிற காரியங்கள் அவைகள் மிகவும் விசேஷமானவைகள், பூமியிலே நடைபெறாத காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். That's why he said, death is gain because I am marching to something better. ஆகவேதான் அவர் அங்கே தன்னுடைய மரணத்தை அவர் ஆதாயமாய் காண்கிறார். நான் மேன்மையான ஒரு காரியத்தை நோக்கி நான் முன்னேறி செல்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, a believer life has three parts. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை 3 பகுதிகளாய் இருக்கிறது. First part is the life on the earth till our death. முதல் பகுதி நாம் இந்த பூமியிலே நம்முடைய மரணம் வரைக்கும் வாழ்கின்ற வாழ்க்கை. Second part, the life in the paradise till the rapture of the church. இரண்டாவது பகுதி சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாட்கள் வரைக்கும் இருக்கின்றதான பரதீசிலே இருக்கின்றதான வாழ்க்கை. And third life is the life with the Lord, life eternal. மூன்றாவது வாழ்க்கை நித்திய காலமாய் தேவனோடு கழிக்க போகின்ற நித்திய வாழ்க்கை. And all these three stages will be better than the before. இந்த 3 நிலைமைகளும் ஒன்றுக்கொன்று முந்தினதை காட்டிலும் நன்மையானதாக நல்லதாகவே இருக்கும். When I became a believer, I became a better person. நான் விசுவாசியாய் மாறின பொழுது நான் ஒரு சிறந்த மேன்மை பெற்ற மனிதனாய் நான் மாறுகின்றேன். When I die, I go to a better place, paradise. நான் மரிக்கும் பொழுது மிக சிறந்த நல்ல ஒரு இடத்திற்கு நான் செல்கின்றேன், அது பரதீசு. When I am resurrected, I get glorified body and to live with the Lord Jesus Christ. நான் உயிரோட கூட எழும்பும் பொழுது எனக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது. நான் தேவனோடு கூட இருக்கும்படியாய் செல்கின்றேன். Every life, each life will be better than the before. ஒவ்வொரு வாழ்க்கையும் அதற்கு முன்னான வாழ்க்கையை காட்டிலும் மேன்மை பெற்றதாகவே கொடுக்கப்படுகிறது. So you come back to Genesis chapter 1 verse 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். Here Moses says, God created heavens and the earth. இங்கே மோசே சொல்கிறார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். My dear brothers and sisters, you are searching for another earth. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேறு ஒரு பூமியை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். No, there is no another earth. இன்னொரு பூமி என்று அங்கே ஒன்றும் இல்லை. But there is another heaven. ஆனால் அங்கே வேறொரு வானம் இருக்கிறது. There is third heaven, the paradise. அங்கே 3ஆம் வானம் பரதீஸ் இருக்கிறது. Then there is beyond that the most holy heaven, that is the presence of God. அங்கே அதற்கு பின்பதாக அதை காட்டிலும் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய சமூகம் அது இருக்கிறது. Our aim should be higher and higher and higher. நம்முடைய குறிக்கோள் அது மேன்மையானதாக, இன்னும் மேலானதாகவே இருக்க வேண்டும். See, Moses records, in the beginning God created heavens and the earth. அங்கே மோசே எழுதும் பொழுது தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதுகின்றார். Lord Jesus Christ told, you put your trust in heaven, don't put on the earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் மேலான பரலோகத்தின் பொக்கிஷங்களிலே வையுங்கள், பூமியிலே அல்ல என்று சொன்னார். Treasure in heaven. உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார்.
My dear brothers and sisters, only one earth. If you put all your treasures, all your effort, all your possession in earth, it will perish. There is no other earth. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பொக்கிஷங்களை, உங்களுடைய உழைப்பை எல்லாம் இந்த பூமியிலே, இது ஒரே ஒரு பூமி தான், இதிலே நீங்கள் சேர்த்து வைத்தால் இது அழிந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும். But if you put your treasure in heaven, ஆனால் உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைப்பீர்கள் என்றால், if you live the life above the sun, நீங்கள் சூரியனுக்கும் மேலாக அங்கே இருக்கிறதைக்காக நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால், oh, you have something better and better and better to come. நீங்கள் இன்னும் மிக நன்மையான மிக மேலான காரியத்துக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். You and me are the people upon whom heaven has come down. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், நமக்காகத்தான் பரலோகமே அது இறங்கி வந்திருக்கிறது. Heavens came down and glory filled our hearts. பரலோகம் அது இறங்கி வந்திருக்கிறது, மகிமை நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. When you place God in the beginning of our life, He helps us to understand His importance. நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையின் ஆதியாக முதன்மையாக வைக்கும் பொழுது அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் அவர் செய்கின்றார். My dear brothers and sisters, how many years we lived on the earth? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எத்தனை வருடங்கள் இந்த பூமியிலே நாம் வாழ்கின்றோம்? What did you invest for the life in the paradise and in heaven? நீங்கள் இங்கே பரதீசிலும் பரலோகத்திலும் எதை நீங்கள் முதலீடு செய்து வைத்திருக்கிறீர்கள்? When you place God in the beginning of our lives, நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாக தேவனை வைக்கும் பொழுது, number one, He start revealing to us. முதல் காரியம், அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். Number two, He create for us out of nothing. இரண்டாவது காரியம், அவர் ஒன்றுமில்லாததிலிருந்து நமக்காக காரியங்களை சிருஷ்டித்து உண்டு பண்ணி கொடுக்கின்றார். Number three, He help us to understand His importance. மூன்று, அவர் தம்முடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உணரும்படியாய் செய்கின்றார். Number four, நான்காவது, see verse 2, Genesis chapter 1 verse 2. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Holy Spirit was hovering over the surface of the waters. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The word used here is hovering. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The original word, the meaning is like a chicken hatches the egg, sit upon the egg for hatching it. அங்கே ஒரு கோழி குஞ்சு பொரிக்கும்படியாய் முட்டைகளின் மேல் அமர்ந்திருப்பதை போன்று, அதை அடைகாத்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு காரியம்தான் இந்த காரியம். And the little ones will come out. அங்கே குஞ்சுகள் அங்கே இருந்து வெளியே வரும். See the work of the Holy Spirit here. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இங்கே என்னவென்று பாருங்கள். Verse 1, God created heavens and the earth. முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். What was the condition of heavens and the earth? வானங்கள் பூமியினுடைய அந்த நிலைமை அது எப்படியா இருந்தது? See verse 2, first part, earth was formless and void. இரண்டாம் வசனம் முதல் பகுதி, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. There are people who teach us earth became formless and void because of the fall of Satan. சாத்தானுடைய வீழ்ச்சியினாலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறி போனது என்று போதிக்கிறவர்கள் சிலர் உண்டு. But Bible does not say that. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. Bible says earth was formless and void. வேதம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? In the beginning, God created empty heaven and empty earth. ஆதியிலே தேவன் வெறுமையான பூமியையும் வெறுமையான வானங்களையும் தான் சிருஷ்டித்தார். The earth and heavens were empty, nothing were there. அங்கே வானங்களும் பூமியும் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, அங்கே அது வெறுமையாய்த்தான் இருந்தது.
And Holy Spirit was working on the empty heaven, empty earth. பரிசுத்த ஆவியானவர் வெறுமையாய் இருந்த பூமியிலே அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். When the Holy Spirit was working upon the empty earth, one by one life came on the earth. Earth was filled with the glory of God. அங்கே வெறுமையாய் இருந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியையை நடப்பித்துக் கொண்டிருந்த பொழுது ஜீவன்கள் ஒவ்வொன்றாய் அவைகள் தோன்ற ஆரம்பித்தன. ஒன்றன் பின் ஒன்றாய் அங்கே உயிர் வந்தது. The first day I said, it is not one moment everything was created. முதல் நாளிலே நான் சொன்னேன், ஒரு கன பொழுதிலே எல்லாம் உண்டாக்கி தீர்ந்து விடவில்லை என்று நான் சொன்னேன். It took 6 days. அது செய்து முடிக்க 6 நாட்கள் ஆனது. Holy Spirit was working upon the empty earth, and life was created on the earth. பரிசுத்த ஆவியானவர் அவர் தம்முடைய கிரியையை செய்து கொண்டே இருந்தார். 6 நாட்களிலே எல்லாம் செய்து முடிக்கப்பட்டது. People think Holy Spirit is just a power. He is not a person. ஜனங்கள் நினைத்துக் கொள்வார்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு வல்லமையா இருக்கிறார், அவர் ஒரு நபர் அல்ல என்று நினைக்கிறார்கள். No, he is the creator God. அவர் தாமே சிருஷ்டிகரான தேவனாய் இருக்கிறார். The part of all 3 persons in the Godhead in creation is manifested in the Bible. அங்கே சிருஷ்டிப்பிலே காணப்பட்ட திரியேக தேவனுடைய குணாதிசயங்களும் வேதாகமத்திலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்தத்துவமாய் அவைகள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Read Psalm 104 and verse 30. சங்கீதம் 104 30ஆம் வசனம். சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். Yes brother, you send forth your spirit and they are created. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். The Bible is very clear. The Holy Spirit is sent forth and they are created. அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவர் அங்கே அனுப்பப்படும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டு முடிகின்றன. God in the beginning created empty earth, and the work of the Holy Spirit filled the earth with the glorious creations of God. அங்கே ஆதியிலே வெறுமையாயிருந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உருவேற்படுத்தி எல்லாவற்றையும் அவர் நிரப்புகின்றார். When you come to New Testament, you can see the same work of the Holy Spirit. புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அதே கிரியைகளை நம்மால் அங்கும் காண முடியும். Yes, we are created in Christ Jesus as a new creation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் புது சிருஷ்டிகளாய் உருவாக்கப்படுகின்றோம். That is called as our salvation. அதுதான் நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிறது. But still we are empty vessels. ஆனாலும் கூட நாம் வெறுமையான பாத்திரங்கள் தான். But the God, the Holy Spirit is living in us. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மிலே வாசம் செய்கின்றார். You know what is he doing? அவர் என்ன செய்கின்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? He is slowly creating in us Christ likeness. கிறிஸ்துவை போன்ற சாயலை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மிலே அவர் உருவாக செய்கின்றார். The more the Holy Spirit work in you and me, we will be made more like Lord Jesus Christ. எவ்வளவு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்கிறாரோ அவ்வளவு அதிகமாய் கிறிஸ்துவை போன்று நாம் மாற்றப்படுகின்றோம். I want to present a challenge before us. நமக்கு முன்பாக ஒரு சவாலை வைக்க நான் விரும்புகிறேன். God the Holy Spirit worked just the 6 days on the empty, most beautiful creation. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே 6 நாட்கள் மாத்திரமே கிரியை செய்து மிக அழகான கிரியைகளை அவர் உண்டாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். But God the Holy Spirit is living in you and me for last many years, many years. ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மிலே எத்தனை அநேக ஆண்டுகளாய் நம்மிலே அவர் வாழ்ந்து வருகின்றார், நம்மிலே அவர் வாசம் செய்கின்றார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். But the question is, did you allow the Holy Spirit to work in us? ஆனால் கேள்வி என்னவென்றால் அவர் நம்மிடத்திலே
கிரியை செய்யும்படியாய் உருவாக்கும்படியாய் நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? If you submit our life to the hand of Holy Spirit like a pot in the hand of a potter, he will make it the most beautiful vessels for the glory of God. ஒரு குயவனுடைய கரத்திலே இருக்கிற பாத்திரத்தை போன்று, மண்பாண்டத்தை போன்று நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் மிக அழகான பாத்திரமாய் அவர் நம்மை மாற்றுகின்றார். So Genesis chapter 1 verse 2 doesn't say earth became formless, but it says earth was formless. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பூமி வெறுமையாய் அது வெறுமையாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது, வெறுமையாய் மாறினது என்று சொல்லவில்லை. You and me are empty vessels. நீங்களும் நானும் வெறுமையான பாத்திரங்கள். Yes, we are created in God. We are created in Christ Jesus. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவனுக்குள்ளாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். But the more and more we allow the Holy Spirit to work in us, we will be made more glorious, glorious, glorious creations of God. எவ்வளவு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்ய நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் மகிமை பெற்று அவரை போன்று மாறுகின்றோம். I'm going to close here tonight. நான் இந்த இரவிலே இந்த செய்தியை நான் முடிக்க இருக்கின்றேன். We were discussing about the importance of placing God in the beginning of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முதன்மையாக வைக்க வேண்டியதனுடைய அவசியத்தை நாம் பேசிக் கொண்டிருந்தோம். When God is in the beginning, ஆதியிலே தேவன் he start revealing to us. அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். He start creating for us out of nothing. அங்கே ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து நமக்காக காரியங்களை உண்டு பண்ணுகின்றார். And he make us to understand his importance in our lowly lives. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள உணர அவர் செய்கின்றார். And finally, God the Holy Spirit will work in us and make us more and more like Lord Jesus Christ. கடைசியாக பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மிடத்திலே அவர் கிரியை செய்யும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று நம்மை உருவாக்குகிறார். May the Lord bless us by these words. தேவன் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Praise be to God. We thank God for this evening time. The Lord God has given us to learn from the Word of God from Genesis chapter 1. And we have seen for the past 3 days 1 and 2 verses. And if was given, we could have learned many other things from these many other verses alone from this first chapter. But due to lack of time and also due to few days given, our dear brother Manoj Matthew from Stewart's Bible College could cover only few points. Yet we praise God for what he has dealt, and we have seen the blessings we get when we place God in the beginning. He starts revealing himself to us. First is that the Lord God starts revealing himself to us. Then the second is starts creating for us out of nothing. And there is something special. He made us a new creation. And third, he makes us to see the importance in our life, his importance in our life. And the fourth is that God, the Holy Spirit, will work in us to make more and more like Christ-like in our life, so that the name of the Lord would be glorified. We know that in every way that the Lord had written the word, God had written with the help of the Holy Spirit, that in the God the Spirit, Holy Spirit had written in the word that to live is Christ and to die is gain. And there is something special for each one of us to understand. There are so many things to learn in that first verse, and we praise God for the believer's life. It has 3 parts. All these 3 will be better one than the other one before, and we should try to understand
what God has much in store in us. So many blessings in store for us every day, with our family, praising God, with our children, praising God, with our word of God, giving glory to God, with the prayer time we have, giving glory to God, and with so many other blessings God has given us, that we see the small problems that we have and try to forget the living God. And for to me, to live is Christ and to die is gain is very much out of context in our believing as a believers in our life as believers. So with these thoughts in our mind, let us try to understand that God is trying to make us better through the work of the Holy Spirit indwelling in us. So may God use us more in the days to come, that we would be more Christ-like. We thank Evangelist Manoj Matthew from Stewart's Bible College. He is now in Kerala. Because of coronavirus, many of us are unable to go out and work. Some are in the offices. So some are in the home doing work from home, and some are away from their places. Yet we know that Brother Manoj is in Kerala, and there is heavy rains that's why the net was a little bit down. Yet God has enabled us to listen to the word of God, and we praise God for what he is doing, what he has done. Now we thank also Brother Samuel Martin for making all these difficult terms and things so simple in translation. We praise God for his work that he is doing in translating, and we thank God for his service also. We thank you, Brother Samuel Martin, for your service. May God use you more, not only in Kodambakkam Christian Assembly, but also in other places in your local assembly. May God bless you more in the days to come. Now, we also thank each one of you, every evening after evening, I'm telling the same words. It is a blessing, and we praise God for your presence. Without that encouragement, your involvement, your prayers, this ministry, as of now, it will never be, would have never been going so long. And definitely, one of the reasons is God listens to the prayers of the saints, and we thank you all for your involvement and encouragement and prayers and all that you're doing, especially the preachers coming in and preaching, and the musicians coming and singing songs, and those who are translating, doing their work, and many others who are behind this ministry as individuals, families, elders, evangelists, and churches also. And we praise God for everything that has been going through all these 6, 7, or 8 months. We thank and praise God once again for everything. Now, if you have missed any of the messages for the past 2 months, you can go through GLMK TV in YouTube and see the very many different speakers on different topics and understand the various messages in its own way, so that it would be life-changing for you. Now, we are, for the closing prayer, we request Brother Brother Jnana Sundaram from Taramani Christian Assembly in Chennai to close in with a prayer. He's the elder of the Taramani Christian Assembly in Chennai, and we request Brother Jnana Sundaram to close in with the word of prayer. Over to Brother Jnana Sundaram in Chennai. Yes, brother. Can you hear me? Yes, we can hear you. Yeah. Okay, let us pray. எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளின் மாலை நேரத்திலே நாங்கள் மறுபடியுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த விதமான காலங்களிலே உம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவ வார்த்தைகளை நாங்கள் தொடர்ச்சியாக
நாங்கள் கேட்கக்கூடிய கிருபைகளையும் அதன் மூலமாக நாங்கள் பலப்படும்படியாக நீர்தாமே உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய செய்தியிலும் கர்த்தரை நாங்கள் முதல்வராக நாங்கள் வைக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்கும்படியான கிருபைகளையும் எங்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கையை வேத வசனங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். செய்தியை பகிர்ந்து கொடுத்த எங்கள் அன்பு சகோதரன் ஊழியர் மனோஜ் மேத்யூ அவர்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 2 முறை இந்த கூட 3ஆம் நாளாக இந்த தேவ செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர்தாமே அவருக்கு கொடுத்த பலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எடுத்து பயன்படுத்தும். மட்டுமல்லாமல் செய்தியை இந்த நாளிலும் எங்கள் அன்பு சகோதரன் சாமுவேல் மார்ட்டின் அவர்கள் அருமையாக மொழிபெயர்க்கக்கூடிய கிருபைகளை நீர் அருளி செய்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். GLM மினிஸ்ட்ரியின் மூலமாக எங்கள் அன்பு சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் எடுத்து வருகிற பிரயாசங்களுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக தேவ மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு கூட இவைகளெல்லாம் இந்த முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஆகவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பிரியமான சகோதரிய பிரயாசங்களை ஆசீர்வதியும். கோடம்பாக்கம் திருச்சபையையும் GLM மினிஸ்ட்ரியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட உம்முடைய திருக்கரத்தில தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தல சபைகளுடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு மக்களையும் கூட உம்முடைய திருக்கரத்தில நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர்தாமே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you. May the love of God, the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all. We were very glad to have the word today evening also, and we praise God for everything. Once again, we are bidding time for the time being till tomorrow evening. Goodbye. May God be with each one of us. God willing, we shall meet tomorrow evening and Sunday and Monday. On Sunday, Brother VM Varghese, evangelist, would be coming, God willing, and on Monday and Friday, Thursday, 2 speakers are there, and they will be from Sankaran Koil, Paul Emmanuel Evangelist, and from Kerala, P.S. Tamban Evangelist. Please pray for all the meetings next week. May God be with us. May God's name be glorified. Till then, till we meet next time, God's name be glorified. Amen. Thank you.